வணக்கம். செய்யாதே அப்படிங்கிற மூவி, அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்றது இது ஒரு மெடிக்கல் அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மூவி இது. ஸோ டைரக்டர் வந்து ஒரு டாக்டர் அப்படின்றதுனால அவர் இந்தியாலையும் அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபாரின்ல இருக்காரு. ஸோ அவருக்கு தெரியும் இல்லையா, இங்கே இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, இங்கே மக்கள் எப்படி அணுகுறாங்க, அதே ஃபாரின்ல எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்க்கும்பொழுது அவங்களோட ஒரு வைடர் நாலேஜ் ஒன்று இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, நம்ம என்ன இது நம்ம மக்கள் ஏன் இப்படிலாம் சஃபர் ஆகிறாங்க, ஏன் இப்படி நம்ம மக்களுக்குலாம் நடக்குது, ஸோ இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து ஏன் இப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஸோ இன்னைக்கு நிறைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பயங்கரமா ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போறதாகட்டும், அதுக்கான ஹெல்த் ட்ரிங்க்ஸ், ப்ரோட்டீன் மிக்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இன்னைக்கு ஆர்டினரியா ஹவுஸ் ஒய்ஃப் கூட அந்த மாதிரியான விஷயங்களை கன்சியூம் பண்றாங்க. ஸோ இது மாதிரி நம்ம எடுக்கிற இன்னைக்கு பிறக்கிற குழந்தையில இருந்து வயசானவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு மிக்ஸ் கலக்க குடிக்காம நம்ம இல்லை, வெறும் பாலோ டீயோ நம்ம குடிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அங்க ஆரம்பிச்சு பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால் பவுடர்ல இருந்து நமக்கு எல்லா விஷயங்களும், நம்ம எடுக்கிற மெடிசின்ஸ்ல இருந்து நமக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருந்து இன்னொன்னு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ஏதோ ஒரு ஃபீவர் அப்படின்னு சொன்னா நம்மளே போய் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறது இல்லை. ஒரு டைம் டாக்டர்கிட்ட போனோம்னா அந்த டாக்டர் என்ன பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரோ அதை வச்சுட்டு லைஃப் லாங் திருப்பி எப்பெல்லாம் காய்ச்சல் வருதோ அப்பெல்லாம அதே மெடிசன் வாங்கி நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா டைமும் நமக்கு வர ஃபீவர் வந்து அது ஒரே ஃபீவர் கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் நம்ம வந்து ரொம்ப கேஷுவலா ரொம்ப நம்ம லைஃபை எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், இந்த மெடிசின்ஸ்ங்கிற இந்த டேப்லெட்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து நம்ம லைஃபை எந்த அளவுக்கு ஒரு ஹை ரிஸ்க்கு ஆளாக்குறோம் அப்படின்றதே தெரியாம நாம எல்லாரும் இன்னைக்கு வந்து அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம மெடிசின் ஃபீல்டுல டாக்டர்ஸ், சில டாக்டர்ஸ் வந்து தன்னோட லைஃபையே வந்து இது ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதுலயும் சில டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை ஒரு பக்கா கமர்ஷியலா எப்படி அவங்களோட சைக்கலாஜிக்கலா அவங்களோட பிளே பண்ணி அவங்களை எப்படி வந்து இதுல வந்து ஏர்ன் பண்ணலாம், இதுல எப்படி இதுல நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறைய நடக்குது. இதுக்குன்னு சில ஹாஸ்பிட்டல்ஸே கூட ஃபுல்லி மணி மைண்டட்ல இயங்குறாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து தோல் உரிக்கிறது தான் இந்த படம். இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல வந்து ராஜா சார் நடிச்சிருக்காரு. அவர் வந்து சிஎம்மா நடிச்சிருக்காரு. இந்த மக்களோட வாழ்க்கையிலையும் ஆரோக்கியத்திலும் இளைஞர்களோட நலன்லையும் குறிப்பா அந்த ட்ரக்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல ஒரு சிஎம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா வந்து ராஜா சார் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அவசியமா எல்லாரும் குடும்பத்தோட வந்து பாருங்க. ஜென்சி கிட்ஸ் இது பார்க்க வேண்டிய படம். உங்க லைஃப்ல நீங்க அதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற ஒரு மாத்திரையை வாயில போடுறதுக்கு முன்னாடி நிச்சயமா இந்த படத்தை பத்தி யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து உங்க லைஃப்ல ஏற்படுத்தும். நன்றி.